நானா ரொம்ப கோவக்காரன், சண்டை வந்துச்சுன்னா சவுதிக்காரனையும் அடிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சவுதிக்கு வராதீங்க. ஏன்னா சவுதியில கொலை பண்ணா மட்டும்தான் பிளட் மணி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அடிச்சு அவருக்கு ரத்தம் வந்துருச்சு, இல்லைன்னா வந்து அவர் கை பிராக்சர் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு நீங்க தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும். பிளட் மணினா என்னன்னா, இப்ப நீங்க யாரு அடிக்கிறீங்களோ அவர் உயிரோட இருந்தா அவர் கேட்கிற அமௌண்ட் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா கை உடைஞ்சிருச்சுன்னா அவர் கேட்கிற அமௌண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல அவர் இறந்துட்டாருன்னா அவங்களோட குடும்பத்தார் வந்து அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அது கொடுத்தா மட்டும்தான் உங்களால தப்பிக்க முடியும். இல்லைன்னா வாழ்நாள் முழுக்க நீங்க ஜெயில தான் இருக்கணும். இது இல்லாம நான் கொலை பண்ணல, ஜஸ்ட் அடிச்சேன், ரத்தம் தான் வந்துச்சுன்னா அவரு உங்க மேல கேஸ் கொடுத்தாருன்னா அவரு கேட்கிற அமௌண்ட் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து டிபெண்ட் ஆன் சிச்சுவேஷன். நீங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, ஒருத்தர் உங்க திருட வராரு, கொலை பண்ண வராருன்னா அப்போ செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு நீங்க அடிச்சுக்கலாம். நீங்க அடிச்சாலும் நீங்க அதை ப்ரூவ் பண்ணணும். உண்மையில அதை ப்ரூவ் ஆனாதான் நீங்க அதுல இருந்து தப்பிப்பீங்க. சும்மா அடிச்சு நான் செல்ஃப் டிஃபென்ஸ்னு போய் சொல்லிட்டீங்கன்னா வேலைக்காகாது, மாட்டிப்பீங்க. உங்க கோவக்கார ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி பிரச்சனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் போறதுக்கு முன்னாடி மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.